ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மாற்றம் செய் சேனல். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லாக்டவுன் ஆரம்பித்து 54 நாள் ஆச்சு. சரி, இன்னைக்கோட லாக்டவுன் முடிய போதே வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் தமிழகத்தில் பொது முடக்கம் மே 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நடந்தது இதுதான். மே 13 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டர் 17 அன்னைக்கு முடிய வேண்டிய லாக்டவுனை இன்னும் 14 டேஸ் இன்க்ரீஸ் பண்ணி மே 31 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. லாக்டவுன் 4.0 வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அன்னைக்கு அவர் என்ன சொன்னார்னா, இந்த லாக்டவுன் வந்து பழைய லாக்டவுன் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் அப்படி சொன்னதுலேருந்து எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருந்திருக்கும். சாதாரணமாக அவர் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணும்போதே அப்படி இருந்துச்சு, இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு வேற சொல்லியிருக்காரு. எப்படி இருக்க போதும் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் எல்லாத்துக்குமே இருந்துச்சு. அது இன்னைக்கு கிளியராக இருக்கும். நம்ம நாட்டு சிஎம் லாக்டவுன் 4.0 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நம்ம பிரைம் மினிஸ்டர் சொன்ன மாதிரி இந்த லாக்டவுன் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அது எல்லாத்தையும் மொத்தமாக சொன்னோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த லாக்டவுனில் ஸ்கூல், காலேஜ், ஜிம், தியேட்டர் இதுக்கெல்லாம் ஏற்கனவே இந்த தடை உத்தரவு கண்டினியூ ஆகும். மக்கள் வந்து அதிகமாக ஒன்று சேர இடங்கள்ல எல்லாத்துலேயுமே வந்து தடை உத்தரவு வந்து நீடிக்கும். சென்னை காவல்துறை எல்லைக்குள்ள இருக்கிற எல்லா இடங்களையும் தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையும் 50% லேபர்ஸோட இண்டஸ்ட்ரீஸ் ரன் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர், மதுரை, சேலம், தேனி அந்த மாதிரி ஒரு 25 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ள டிராவல் பண்ணுறதுக்கு இ பாஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ள வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு பொதுமக்கள் வந்து அவங்கவுங்க வேலைக்காண்டியும் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு காரணத்துக்கு டிராவல் பண்ணணும், மற்றபடி வந்து சும்மா டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முதலாம் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளே போகிறதுக்கு இ பாஸ் தேவைப்பட்டது. ஆனால் இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போகிறதுக்கு இ பாஸ் தேவைப்படுது. பஸ் ஃபெசிலிட்டிஸும் இப்போ அலோவ் பண்ணியிருக்காங்க. பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 20 பேர் வந்து டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேனில் 7 பேரும், பெரிய காரில் 3 பேரும், சின்ன காரில் 2 பேரும் டிரைவர் சேர்க்காம டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு தளர்வுகள் ஏற்படுத்தியிருக்காங்க. இது மாதிரி புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ஏகப்பட்ட மெசேஜ் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ் பிறந்த இடம் சைனா இருக்குல்ல, அந்த சைனாவில் கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆன எண்ணிக்கையோட நம்ம இந்தியாவில் இப்போ அதிகமாக இருக்குது. சைனாவில் கிட்டத்தட்ட 82,000 பேருக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. நம்ம அந்த ஸ்கோரை பீட் பண்ணி சைனாவோட முந்திட்டோம். அதுக்காக நம்ம நாட்டுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முன்னேறி ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. அடுத்து இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் டிக்டாக் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் டிக்டாக் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ கன்ஃபார்மாக பார்த்துருப்பீங்க. ஒரு ஃபாரின் கிரிக்கெட் பிளேயர் நம்ம தமிழ் ஸ்டைலில் ஒரு கலக்கிட்டு இருக்காரு. பாருங்க, முழுசா பாகுபலியா மாறின நம்ம வார்னரை பாருங்க. అమరేంద్ర బాహుబలి అను నేను అమరేంద్ర బాహుబలి అను నేను. அடுத்து நம்ம நாட்டோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். நம்ம நாட்டோட ரெவன்யூவை டெவலப் பண்ணவும் அதை மெயின்டைன் பண்ணவும் கவர்மெண்ட் செக்டார்ஸ் எல்லாமே வந்து பிரைவேட்டுக்கு வந்து இப்போ ஏலம் விட போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டார் எல்லாத்தையுமே வந்து பிரைவேட்டுக்கு ஏலம் விடுறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் வாங்கிக்கோங்க. கடைசியாக நம்ம அயன்மேனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம கடைசியாக போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தோம், சண்டே விஜய் டிவியில் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் வந்து அயன்மேனோட பழைய வாய்ஸில் டப் பண்ணி போடுறதா சொல்லியிருந்தோம். ஆனால் நம்ம எல்லாத்தையுமே வந்து அவங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பழைய அயன்மேன் வாய்ஸில் போய் பார்க்கலாம் அப்படின்னு எக்ஸைட்டடாக போய் பார்த்தா நம்ம விஜய் சேதுபதி சார் வாய்ஸ் தான் வந்துருந்துச்சு. என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் தோணுச்சு, அதான் நெட்டில் தான் அப்லோட் பண்ணிட்டாங்கல்ல பழைய அயன்மேன் வாய்ஸ் டப் பண்ணி, அதை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம போய் டவுன்லோட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அங்கே போனேன். ஃபர்ஸ்ட் நம்ம சாம்பிள் எப்படி இருக்குன்னு சொல்லி டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சாம்பிளை டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். டவுன்லோட் பண்ணி பார்த்தா நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அது என்னன்னு நீங்களே பாருங்க. இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். ஆனா அதை நான் நம்பல. ஜோனி, நீ கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருக்கணும். என்னங்க நீங்க வந்துட்டீங்க? அதான் சார், நானே வந்துடுறேன் சார். திருப்பி வாங்க வாங்க. அப்படிலாம் போக கூடாது. சொல்லுங்க சார். அவனை அனுப்பாதீங்க, எரிச்சல் வருது. இல்ல அவர்தான் அவன்கிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு வந்தேன். கமல் சார் டைலாக் மாதிரி பழைய அயன்மேன் வாய்ஸும் விஜய் சேதுபதி வாய்ஸும் ரெண்டும் கலந்த கலவை மாதிரி இந்த படத்தை டப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஃபேன் மேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஒரு தடவைக்கு 100 தடவை நல்லா யோசிச்சுக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிவடையுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம மாற்றம் செய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அடுத்து நம்ம சேனலோட அஃபிஷியல் பேஜ் இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையும் மறந்துடாமல் எல்லாரும் ஃபாலோ பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் லவ் யூ காய்ஸ். டேக் கேர். பை.